பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க? சாருக்கு படிப்பு வராது, அதான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி எங்க சைஸ் ஆளுகள் எல்லாம் உங்க ஸ்கூல்ல ஆள் எடுத்துக்குவாங்களா? சாரோட காணாம போன பொண்ணை தேடிட்டு வந்தா அப்படியே ஓ ஞாபகம் வந்து உன்னை பார்த்து போலான்னு வந்தோம். உங்க பொண்ணு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நிலா இருக்கே, அதை விட அழகான முகம். அந்த வானவில் இருக்கே, அதை விட அழகான சிரிப்பு. மொத்தத்துல ஓ மாதிரி இருக்கும். சார், அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. எங்க மூஞ்சியை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? திரும்புங்கன்னு சொல்றேன். முதுகு பக்கத்தா சொல்லும் போறதுக்கு திரும்புங்க. இப்ப திரும்புங்க. இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா? சொல்லுமா. இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இதுல என்ன எழுதிருக்கு? உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பாக்கலாம். சாமியை கும்பிட்டு எடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும். நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரி தாமா. கிடைக்கும் எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா. சரி, நானே எடுக்கிறேன். கிடைக்கும். இதுல என்ன எழுதியிருக்கு? என்னங்க இதுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. உங்க மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. சாப்பிடுங்க சார், எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க. குடு, சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமுதா சார், எங்க அம்மா வந்திருக்காங்க. இதாமா நம்ம குலதெய்வ கோயில். இது என்ன இத்தனை குதிரைங்க? அதுமா காசு பணமா போட்டா உண்டியில உடைச்சிடறானுங்க, நகரட்டா செஞ்சு போட்டா பூசாரிய குத்திடுறானுங்க. அதனாலதான் மண்ணுல குதிரையா செஞ்சு அடிக்கிருக்காங்க. வசந்தா, என்னமாச்சு? என்னமா என்னமா என்னாச்சு? ரத்தம். கொஞ்சம் வச்சுக்குமா. ஆடு வெட்டுறதை பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. கொஞ்சம் காத்தாடு இருந்தா சரியா போயிடும். சுத்தம் ஆடு வெட்டுறது பார்த்தே இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நம்ம ஆளுங்களை வெட்டிட்டு இருக்கிறோம். குடும்பம் நடத்தின மாதிரி தான். இந்த காரணத்தை கொண்டு நம்ம விஷயத்தை இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க. எதுக்கு நம்ம முன்னாள் விட்டு போல சிக்கியாச்சு. சீட்டி அடிக்க போறது உறுதி. இங்க இருந்து போயிருவாங்க. போலாம் போலாம். சின்ன வயசுல இருந்தே ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எங்களுக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா தான் வேகமே வரும். ஓட்டம் பேட்டியை மடிச்சு கட்டினா பிடி உஷா அவுட்டு. வாங்க. போகலாம்.
ஒரு நிமிஷம். ஐயா, அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பெருசு எல்லாத்துலயும் உஷாரா இருக்கு, இதுல கோட்டை விட்டுருச்சேன். ஐயா, அடுத்த வருஷம் இந்நேரம் 2 குழந்தை பிறக்கணும். ஐயா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க இது, இத்தனை பேத்துக்கு கைகால் விட்டு கிடக்குது? அது அவனுக்கு எல்லாம் மதுரை வீரம் பரம்பரை. அருவாள் எடுத்து அவனுக்கு கையை அவனுங்களே வெட்டிட்டாருங்க. வாழ்த்தியாச்சலப்பா, போங்கப்பா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கைகாரம் இல்லாதவங்களுக்கு தம்பி ஒரு ஆசிரமம் நடத்த போகுது, அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரைனிங். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உள்ள போலாமா? போங்க போங்க, சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்டிங். அதையெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரங்க வைக்க சொன்னது? உங்க சம்சாரம் அங்க போவாங்க, யாருங்க தெரியும்? ஏம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க இது, ஆளை வெட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய அருவா? இது வந்து சொல்லண்டா, நம்ம விவசாயம் அவ்வளவு பெருசுன்னு. ஆமா, பெருசுதான். யாரு இல்லன்னா நாங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வெட்டவே மாட்டோமே. கீழே இருந்துட்டு இதால ஒரே வீச்சு, கண்டிப்பா ஏதாவது விழுந்தே தீரு. இத கண்டுபிடிச்சதே இவர்தான். இது என்னத்துக்கு? இதுல நாங்க குத்திட்டு ஓடியாந்துருவோம். இது காட்டு பண்ணி வந்தா இதால குத்திட்டு ஓடியாந்துருவோம். இதெல்லாம் இல்லாம எங்களால வாழவே முடியாது. சரியா போச்சு, செய்யற தொழில் தான் தெய்வம் பாங்க. அந்த தொழிலுக்கே உதவியா இருக்கிற ஆயுதங்களை எப்படியா போட்டு வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடமே வேறங்க. ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இன்னும் முடியலையா? ஏமா கொஞ்சம் வேகமா தான் நடையாமா, 4 குழந்தை அன்னைக்கு 4 நாளா? சரியா போச்சு, கவனிக்கிறது காலில் இருந்தா இப்படிலாம் சரிங்க. 2 பேரும் என்ன என்ன செய்யுமா? அம்மா, நீங்க உண்டாயிருக்கீங்கம்மா. வாங்க பெரியம்மா கிட்ட சொல்லுவோம். இந்த விஷயம் வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. முதல்ல என் புருஷனுக்கு நானே சொல்லணும். அத்தை, அத்தை, எங்கத்த? யாருமா? அவரங்க குதிரை சந்தைக்கு போயிருக்கா. இத்தனை நாள் இருக்கும்போது அவருக்கு சந்தைக்கு போறாரு. புருஷன் மேல கருஷணத்தை பாரு. இது வருஷத்துல ஒரு நாள் கூடுற சந்தை. இன்னைக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. இல்லங்க, என்ன வேணும்? 2 புரோட்டாவும் கொஞ்சம் குருமா வேணும். ஏண்டா பால் டப்பா தலையா, குதிரை சந்தையில வந்து என்ன வேணும்னு கேக்குறியாடா? குதிரை யாரு ஒண்ணுதான் இல்லீங்க? பின்ன
நீ எதுக்கு வந்த? சந்தையில சாணி பொறுக்க வந்தங்க. கோமணம் கட்டி சாணி பொறுக்க வந்த நாய் ஓனராக உட்கார்ந்துருக்கியா? ஓடுறா.